வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலாம். என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஜாப் எங்கே, லொக்கேஷன், அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ், சேலரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வேகன்சி ஃபார் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அட் ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வீடியோட டைட்டில். அதாவது நம்மளுடைய ஃபார்மா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியோடைய இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷனோட டைட்டில் இதுதான். வேகன்சி ஃபார் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அட் ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி. ஸோ போஸ்ட் நேம் வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அட் ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி. ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி, RGCPன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ க்ரோயிங் ஃபினாமினன் லொக்கேட்டட் இன் திருவனந்தபுரம், த கேபிட்டல் சிட்டி ஆஃப் கேரளா. ஸோ கேரளாவுடைய கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு சென்டர். RGCP began in 1990 amongst humble surroundings as a small charitable society called the Center for Development of Education, Science and Technology. Center for Development of Education, Science and Technology. Short நம்ம எப்படி சொல்கிறோன்னா CDEST. In 1991, recognizing its potential, the CDEST was made a grant in aid institute of the government of Kerala and renamed as ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட். இனிஷியலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எஜுகேஷன், அப்புறம் சயின்ஸு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் கேரளாவில் இருக்கக்கூடியது. பின்னாளில் வந்து அதுக்கு பேர் ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் மாறிச்சது. ஓகேவா? RGCDEST becoming the first institute in the country to be named after Sri Rajiv Gandhi, former Prime Minister of India. ஸோ அவங்க நேமில் ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சென்டர்னு சொல்கிறாங்க. ஆன் April 18, 1994, the government of Kerala took a landmark decision to restructure the institute into a comprehensive biotechnology center. ஸோ பயோடெக்னாலஜிக்குன்னே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சென்டர் சொல்கிறாங்க. அண்ட் திஸ் வாஸ் கிரியேட்டட் பை ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி. என்ன போஸ்ட் அப்படின்னா, ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 2, நான் மெடிக்கல் போஸ்ட் 2 போஸ்ட் இருக்குது. ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ். இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபார் ஒன் பொசிஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 2 நான் மெடிக்கல் in the ICMR funded project creation of a national network of existing and upcoming high risk pathogen laboratories. இதுதான் டைட்டில். ஓகேவா? BSL 3/4 across departments and keeping their interlinkages in the biosafety level 3 BSL3 laboratory at Rajiv Gandhi Center for Biotechnology, RGCP, அக்குளம் கேம்பஸ், திருவனந்தபுரம், கேரளா. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் வித் PhD இன் மாலிகுலர் பயாலஜி, மைக்ரோபயாலஜி ஆர் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பயாலஜி. Desirable qualification 2 years research experience after completion of PhD in areas related to microbial cell culture, assay development or molecular biology. Prior experience in field sample collection, processing, documentation and record keeping could be an advantage. ஸோ இதில் வந்து நம்ம MPharm பயோடெக்னாலஜி முடித்தாலும் அப்ளை பண்ணலாம். Below 35 years as on May 14, 2024, age relaxation will be given as per கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ். ஓகேவா? மேஜராக லைஃப் சயின்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் MPharm பயோடெக்னாலஜியோடு இருந்தால் கூட நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, டியூரேஷன் பார்த்தோன்னா இனிஷியலி ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 year அண்ட் எக்ஸ்டெண்டபிள் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் ஆன் எ இயர்லி பேசிஸ். ஸோ எமோலுமெண்ட்ஸ் ₹67,000 ப்ளஸ் 18% HRA பெர் மந்த். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சுட் பி சப்மிட்டட் ஆன்லைன். அடுத்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். Candidates who are currently working in government forms should send application through proper channel. Last date for receiving completed application is May 14, 2024. If a candidate wishes to apply for different positions, separate applications should be submitted for each position. நம்ம இந்த ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜிலேயே வேறு போஸ்டிங் அப்ளை பண்ணுறோன்னா செப்பரேட்டாக அப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? செலெக்ஷன் டு த பொசிஷன் will not entitle the candidate to any future position at RGCP, permanent or otherwise. ஸோ இது வந்து பெர்மனண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். As with all project positions at RGCP, the position will be co-terminus with end of the project. ஸோ ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த பொசிஷன்லேருந்து
வெளியில் ரிலீவ் ஆகிடணும். அப்ளிகேஷன்ஸ் விச் ஆர் நாட் இன் த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் வில் சம்மரிலி பி ரிஜெக்டட். ஸோ நமக்கு என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண முடியும், வேறு ஃபார்மேட்டில் சென்ட் பண்ண முடியாது. ஒன்லி தோஸ் fulfilling the above criteria need apply. Applications will be shortlisted for the online selection interview based on eligibility criteria. ஸோ நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ஆஃப் suitable candidates will be made based on qualification and performance in the selection interview. நமக்கு இன்டர்வியூவில் எந்த மாதிரி பொசிஷன், அதாவது என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஸ்கில்ஸ்லாம் இருக்குதோ அதை வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் மூலமாக சப்மிட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது போக நமக்கு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஓகே டிஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ரெஃபர் பண்ண சோர்ஸ் எங்கே அப்படின்னா ஃபார்மாடிட்டர் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஃபார்மஸியோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாப்பு, ப்ரொடக்ஷன் ஜாப்பு, குவாலிட்டி கண்ட்ரோல் ஜாப்பு, வால்கின் இன்டர்வியூ, அது மட்டும் இல்லாமல் டிஸ்பென்சிங் ஃபார்மசிஸ்ட் ஜாப்பு, மற்ற ரிசர்ச் ஜாப்பு, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் பொசிஷன், சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் பொசிஷன், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதில் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபார்மாடியூட்டர் வெப்சைட்டில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்மாடியூட்டர் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நிறைய கேட்டகரி இருக்கும். நமக்கு என்ன கேட்டகரியில் நம்ம ஜாப் சர்ச் பண்ணணுமோ அந்த கேட்டகரியில் நம்ம ஜாப் சர்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் எங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ லிங்க்னா நம்ம அந்த வெப்சைட்டு தான். ஸோ ஃபார்மாடியூட்டரில் போயிட்டு இந்த அப்டேட் நம்ம பார்க்கணும். அப்டேட் பார்த்துட்டு அதில் வந்து வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த போஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், இதுக்குரிய லிங்க் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து நார்மலாக ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி, ஸோ அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி பார்த்து நம்ம அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட் தேடி பார்க்கணும். வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கேட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் வித் பிஹெச்டி இன் மாலிகுலர் பயாலஜி, இல்லை மைக்ரோபயாலஜி ஆர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பயாலஜி. ஸோ இதில் தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நம்ம எம்ஃபார்ம் பயோடெக்னாலஜி முடித்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எம்ஃபார்ம் மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபார்மசியோடைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு என்ன ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ரிசர்ச் ஏரியாவில், அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் ஃபண்டட் ஒர்க்கில் வந்து நம்மளோட ரோல் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வந்து ஒரு ஃபார்மசி கிராஜுவேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக்காக இந்த வீடியோ அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிசர்ச் சென்டர்ஸை பற்றின ஒரு நாலெட்ஜு, அவேர்னஸ் வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்காக வேண்டியது அந்த கண்டென்ட் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்து ஒரு வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.